வணக்கம். அரசியல் அத்தியாயம் 2050 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆதவ அர்ஜுனா இப்போ சமீபத்தில் பேசின பேச்சு ஒரு விசித்திரமான ஒரு விஷயமா பேசிட்டு போயிட்டார். அது திமுகவை கடுமையாக சாடி அவர் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்களை ஒரு அடியாள், அதாவது திமுகவினுடைய ஒரு அடியாளை தான் செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சர்வசாதாரணமான வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு. விசிகவனுடைய அரசியல் தெரியுமா அவருக்கு? 1982 ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி, டிபிஐன்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 90 அந்த கட்சி ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போகுது. 99 இது தேர்தல் பாதைக்கு வருது. கிட்டத்தட்ட 35 வருடம் 40 வருடங்கள் பழமையான அந்த கொள்கையில் நேர் கோட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு மிக ஒப்பற்ற ஒரு தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள். அவரை போய் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் கொள்கை பிடிச்சி, அந்த கட்சியினுடைய கொள்கை பிடிச்சி தானே நீங்கள் அந்த கட்சியில் சேர்ந்தீங்க. அந்த கட்சியில் சேர்ந்துட்டு இன்றைக்கி நீ சாதாரணமாக என்னமோ ஒரு சாதாரண ஏதோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் சொல்கிற மாதிரி அதை அடியாளுக்கு தான் உபயோகப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு போனால், அப்போ நீங்கள் என்ன அந்த கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் அடியாள தான் செயல்பட்டுருக்கீங்களா? உங்களோட மாமனார் மார்ட்டின் கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்காரு, லாட்ரி அதிபராக இருந்து. இன்னமும் சொத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் நீங்களே ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே, ஏன் வந்தீங்க? அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய கோட்பாடு, அதனுடைய செயல்பாடு எல்லாம் பிடிச்சி தொட்டு தானே அதில் சேர்ந்தீங்க. அதில் சேர்ந்துருந்து என்னுடைய தலைவர் திருமாவளவன், என்னுடைய வழிகாட்டி திருமாவளவன் சொல்லிவிட்டு, அதே திருமாவளவன் இன்னைக்கு திமுகவினுடைய அடியாள்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்ன? அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அதோடு இல்லாமல் அது ஒரு 20 பேர் தான் அந்த கட்சியில் இருக்கீங்க தலைவர்கள். மீதி தொண்டர்கள் எல்லாம் எங்கள் பக்கம் வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகளை ஒதுக்கிட்டு அரசியலே பண்ண முடியாது இன்றைக்கி இந்தியாவிலேயே. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அரசியல் கிடையாது. அப்படியாற்பட்ட ஒரு கட்சியை ஒரு சாதாரண ஒரு 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 சாதாரண இன்னைக்கு நீங்கள் ஆரம்பித்தே ஒரு வருஷம்தான் ஆகுது. நீங்கள் 2024 பிப்ரவரி 2 தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. 35 வருஷம் 40 வருட அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சியை நீங்கள் சாதாரணமாக மேடையில் நின்று 20 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஒரு வருடமாக ஆரம்பித்த உங்கள் கட்சிக்கு ஒரு வருடம் கூட இன்னும் முடியல. பிப்ரவரி 2 தான் ஆரம்பிச்சிங்க. ஒரு வருடம் கூட ஆகாத உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குங்கும்போது 40 வருடமாக இருந்த அந்த விசிகவனுடைய கட்சி, அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எவ்வளோ சந்திச்சிருப்பார், எவ்வளோ பேரை பார்த்துருப்பார், எத்தனை மீட்டிங்கில் கலந்துருப்பார், எத்தனை மாநாடுகள், எத்தனை போராட்டங்கள். அவர் வாழ்க்கையே போராட்டமாக தான் போய்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையே மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவர். அப்படி ஒரு தலைவர் இந்தியாவிலே யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் இந்த அளவுக்குலாம் பேசக்கூடாது. இப்படி பேசுகிறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் இது. விசிகவனுடைய எதிர்வினைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது என்னமோ நீங்கள் இதில் இருந்துட்டு போனதுனால சரி இதில் இருந்துட்டு போனவர் அப்படின்ட்டு ஓரளவு தான் எல்லோரும் தாங்கிட்டு அப்படி இருப்பாங்க. அதுக்கு பிறகு போனாக்கா அவங்களுடைய எதிர்வினைகள்லாம் மிக கடுமையாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள முடியாது. இப்போ சொல்கிறீங்களா கட்சி 20 பேர் தான் இருக்காங்க, தொண்டர்கள் எங்கள் பக்கம்னு. தேர்தல் முடியட்டும்.
முடிஞ்ச பிறகு பாருங்கள், அந்த தொண்டர்கள் எந்த பக்கம் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதில் திமுகவை நீங்கள் கடுமையாக சாடுறீங்க. அது நீங்கள் வந்து திமுகவினுடைய எதிர்க்கிறதுக்காக தானே அந்த விசிகாவுக்கே வந்தீங்க. இது கூட்டணியில் திமுகவில் இருக்கிறதுனால உங்களால் அதை வந்து சரியாக செயல்படுத்த முடியல. உங்களுக்கு வந்து தீவிரமாக வந்து அதை வந்து கடுமையாக தாக்க முடியல திமுகங்கிறதுனால நீங்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கீங்க. அதுலேயும் அடுத்தது நீங்கள் நிலச்சி அதில் இருக்க போகிறீங்களாங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் திமுக வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தையோ இல்லை வந்து அவர்களுடைய சிலைகளையோ பெரியார் அவர்களுடைய சிலைகளையோ நீங்கள் ஏன் உங்கள் அலுவலகத்தில் வைக்கல? ஏதாவது வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசுகிறீங்களா? ஒரு 1/4 மணி நேரம் பேசுகிறீங்களா அம்பேத்கரை பற்றி? இல்லை பெரியாரை பற்றி ஒரு அரை மணி நேரம் ஒரு 1/4 மணி நேரம் பேசுகிறீங்களா ஏதாவது ஒரு மேடையில்? நீங்கள் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உண்மையிலேயே வந்து எதிர்க்கிறீங்களா இருந்தால் பிஜேபி எதிர்க்கணும். ஏன்னா பிஜேபி மிகப்பெரிய ஒரு மத பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு கட்சி பிஜேபி. ஆர்எஸ்எஸ்லேருந்து உருவாக்கப்பட்டது பிஜேபி. ஆர்எஸ்எஸ்னுடைய அடுத்த பரிமாண வளர்ச்சி தான் பிஜேபி. இன்னமும் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடை தான் பிஜேபி செயல்படுத்திகிட்டு இருக்கு. அதை பற்றியும் நீங்கள் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டீங்களா? இன்றைக்கி இதே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பைலா ஒன்று அவங்க பைலாவிலே இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தான் வந்து அந்த அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அவரை மாதிரி ஒரு கொள்கையில் பிடிப்பான ஒரு கொள்கையில் அவ்வளோ ஒரு உறுதியாக இருந்தவங்க கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த தருமபுரி இளவரசன் திவ்யா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவருடைய போக்கு மாறுது. அவர் கடைசியாக என்ன பண்ணிட்டாருன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய போக்கு திசை மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சுன்னா, தலித் அல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்குனார். இதே தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கினார் பெரியார் அவர்கள். அதற்கு பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் தலித் அல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஒரு பெரிய ஒரு கரும்புள்ளியை உண்டு பண்ணிட்டார். அதனுடைய விளைவு தான் என்னதான் வந்து திண்டிவனத்தில் தன்னுடைய வீட்டில் பாட்டாளி கட்சியினுடைய அலுவலகத்தில் பெரியார் அவர்களுடைய அம்பேத்கர் அவர்களுடைய சிலைகளை வச்சுருந்தாலும் தன்னுடைய சமூக நீதி அந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடுற ஒரு கட்சின்னு வந்த ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அதிலிருந்து விலகி அது ஒரு வேறு கட்டத்துக்கு போகுது. அதனுடைய விளைவு தான் இன்று வரைக்கும் வந்து விசிகாவும் பாமகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க முடியல. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு செயல்பாட்டில் உறுதியாக இருந்த கட்சி இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் அது விசிகாவுக்கு நேர் எதிர்கட்சியாக போய் நிற்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த கட்சியினுடைய சரிவே ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் வளர்ந்து வந்தவர் தான் டாக்டர் திருமாவளவன். ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் உள்ளே வராமல் இருக்க மிகப்பெரிய முட்டுக்கட்டை, அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அடித்தளத்தையே அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி உள்ள ஒரு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது டாக்டர் திருமாவளவன் அவர்கள் தான். அதனால தான் இன்ன வரைக்கும் வந்து பிஜேபி உள்ளே வர முடியல. அந்த 4 சட்டமன்ற தொகுதியில் வென்றதோடு அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களால மேலே உள்ளே வர முடியல. அதை உள்ளே அவங்க வராமல் இருக்கிறது மிகப்பெரிய தடையாக இருந்து அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கி காங்கிரஸை விட திமுகவை விட மிக உறுதியாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்க்கிற ஒரு தலைவர் யாருன்னா அது திருமாவளவன் தான். இது காங்கிரஸுக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட்டுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும், திகாவுக்கும் தெரியும்.
இப்படிப்பட்ட ஒரு கொள்கையில உள்ள ஒரு தலைவரை நீங்க வந்து ஒரு அடியாள் தோரணையா தான் அடியாளா தான் உங்கள பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களே. இது ஏத்துக்க முடியுமா இது? இதுல நீங்க பேசின ஒரு விஷயத்திலேயே ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் இது. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் இந்த கட்சிக்கு வந்தீங்க. இதே விசிகாவுக்கு. இப்ப விசிகாவுக்குலேருந்து அங்க போய் இருக்கிறீங்க. அந்த கட்சிக்காவது நல்ல உறுதுணையோட நீங்க செயல்படுங்க. அதுக்காக விசிகவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே, நீங்க இப்படி ஒரு குறைகளை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்ந்தா இதனுடைய எதிர்வினைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். அத நீங்கலாம் தாங்க முடியாது. தாங்க மாட்டீங்க. நீங்க அந்த கட்சியில இன்னும் தொடர்ச்சியா நீங்க இருக்க போறதில்ல. நீங்க அப்படி ஒரு இது கிடையாது. நீங்க ஏன்னா எந்த கட்சியிலுமே நீங்க அவ்வளோ ஒரு உறுதியா நீங்க நீங்க கிடையாது. அது நீங்க உங்களுடைய சொந்த விருப்பம். அது நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா திருமாவளவன் அவர்களை இப்படிப்பட்ட அவதூறான விஷயங்களாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. சும்மா நினைக்காதீங்க விசிகாங்க. 4 எம்எல்ஏ இருக்காங்க. 2 எம்பி இருக்காங்க. ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கு. உங்களுக்கு இப்போதான் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் பானை சின்னம் உறுதியான பானை சின்னம். அதாவது அங்கீகாரம் பெற்ற கட்சி. அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சி. அரசியல் அங்கீகாரம் பெற்ற 40 வருட அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சியை 1 வருடமே பூர்த்தியாகாத நீங்கள் குறை சொல்ல வந்துட்டீங்க. இந்த போக்கு கம்மியாக கண்டிக்கத்தக்கது. இப்படியே தொடர்ந்தால் விசிகவினுடைய எதிர்வினை மோசமாக இருக்கும். அது உங்களுக்கு பின்விளைவுகள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கூறி நேயர்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் என்று கூறி முடிக்கிறேன்.